பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டல் போகும்போது தம்பி நீ தான்ப்பா பே பண்ணணும், நான் முதல்ல எஸ்கேப் ஆயிடுவேன், மாவாட்டை நீ ரெடி ஆகிக்க, பாத்திரம் கழுவ நீ ரெடி ஆகிக்க, தண்ணி தூக்க நீ ரெடி ஆகிக்கன்னு கிண்டலாக பேசுகிற வழக்கம் எல்லாருக்குமே உள்ளது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு பே பண்ணாட்டி என்ன நடக்குங்கிறத பல தமிழ் திரைப்படங்களில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நிஜத்துலையும் நடக்குமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் டீம் ஒரு கள ஆய்வு செஞ்சுருக்கோம். ஸோ வாங்க சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஹோட்டலில் பே பண்ணாட்டி என்ன நடக்குங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். அந்த காலத்துல இருந்தே பல தமிழ் திரைப்படங்களில் சாப்பிட்டுக்கிட்டு பே பண்ணாட்டி என்ன நடக்குங்கிறத அழகாகவே கட்டியிருக்காங்க. 1963 நடிகர் நாகேஷ் நடித்த சர்வர் சுந்தரம்ங்கிற திரைப்படத்தில் சூப்பராகவே கட்டியிருப்பாங்க. அந்த படத்தில் நாகேஷ் அவர்கள் வந்து ஒரு 5 பைசா வச்சிருப்பாரு. அது வந்து ரொம்ப அவருக்கு பசிக்கும், அவருக்கு ஒரு பொட்டி கடையில் போயிட்டு சோடா கேட்பாரு, சோடா 8 பைசாம்பாங்க. வேற இந்த மாதிரி 2-3 பொருட்கள் கேட்பாரு. எல்லாமே வந்து அவர் வச்சிருக்க காசுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அவரால் அது வந்து வாங்கி சாப்பிட முடியாது, அவருக்கு ரொம்ப பசிக்கும். அவர் பாக்கெட் ஓட்டையாக இருக்கும், அதுக்குள்ள ஒரு 5 பைசா போட்டு நடப்பார். அதே 5 பைசா கீழே விழுவும். 5 10 பைசா திரும்ப கொஞ்சம் தூரம் நடப்பார், ஒன்றரை 5 பைசா கிடக்கும். அதே 5 பைசா தான் கீழே விழுந்து அதே அவர் ஆட் பண்ணிக்குவார். 5 10 15 அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்குவார். ஆட் பண்ணிட்டு பம்பிரமாக ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு தம்பி சர்வன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்லி ஒரு வடை இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுவார். கடைசியில் அவர் வச்சிருந்த அந்த 5 பைசாவும் கீழே விழுந்திருக்கும். கடைசியில் அவருக்கு என்ன நடக்குங்கிறத வாங்க இந்த வீடியோ கிளிப்பில் பார்ப்போம். இங்க காசு கொடுக்காம ஏமாத்தினா பைசா ஒண்ணுக்கு 10 வாலி தண்ணி இறக்கும். காசு இல்லாம ஏன் திங்க வரானுங்க? வெள்ளை காட்டுல என்ன அர்த்தம்? பாக்கெட் வாட்டர். பார்த்தீங்களா, 1963 சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காட்டி என்ன நடக்குங்கிறத ரொம்ப அருமையாக காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் திரைப்படங்களில் பல திரைப்படங்களில் நிறைய நடிகர்களை வச்சு இதை காட்டியிருப்பாங்க. நடிகர் செந்திலை வச்சு காட்டியிருப்பாங்க, கவுண்டமணியை வச்சு காட்டியிருப்பாங்க. பல திரைப்படங்களில் ரொம்ப காமெடியாக காட்டியிருப்பாங்க. இதில் எல்லார் மனசையும் கவர்ந்த ஒரு படம் தான் வந்து சின்ன தம்பின்னு சொல்லலாம். இதில் வந்து நடிகர் சத்யராஜும் பிரபுவும் பேசிக்கிட்டே போவாங்க. பிரபு சொல்லுவார் என் கனவுல வந்து கோழி வந்து பேசிச்சு, அதுக்கு சத்யராஜ் சொல்லுவார் என் கனவுல ஆடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காசே இல்லாமல் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிடுவாங்க. ஹோட்டலில் போயிட்டு நல்லா சாப்பிட்டு பணம் கொடுக்குற நேரத்தில் 2 பேருமே அடிச்சுக்குவாங்க. நான் பே பண்ணுவேன் 2 பேருமே பணம் இருக்காது, ஆனால் 2 பேருமே நல்லா அடிச்சுக்குவாங்க. அடிச்சுட்டு கடைசியில் அந்த ஹோட்டலில் உள்ள ஓனர் வந்து தம்பி நீ 50 வச்சுக்க, நீ 50 வச்சுக்க, நீ ஹோட்டலில் விட்டு போங்க, இந்த ஏரியா பக்கமே வராதீங்க அப்படிம்பாங்க. அந்த கிளிப்பே வாங்க பார்ப்போம். பணமெல்லாம் மனுஷனுக்கு தாண்டா. நீங்க 2 பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பில்லு. இந்தாங்க ஆளுக்கு 50 ரூபா. இப்போ 2 கிளிப் நீங்கள் பார்த்தீங்க. முதல்ல நாகேஷ் அவர்களை வச்சு ஒரு கிளிப்பு பார்த்தீங்க. அப்புறம் வந்து இப்போ நீங்கள் சத்யராஜ் பிரபுவை வச்சு ஒரு கிளிப்பு பார்த்தீங்க. அந்த நாகேஷ் அவர்களை வச்சு பார்க்குற கிளிப் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹோட்டல் ஓனர் வந்து என்ன பண்ணுவார், அவருக்கு நாகேஷ்க்கு வேலையை கொடுத்து இந்த வேலையை நீ பார்ப்பா அப்படிங்கிற சொல்லுவார். இப்போ சத்யராஜ் அவர் வந்து ஹோட்டல் ஓனரே இந்தப்பா 50 இந்த ஏரியா பக்கமே வராத அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி தான் நடக்குமா நிஜ வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் டீம் ஒரு கள ஆய்வு செஞ்சோம். ஸோ ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் போனோம். நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் பே பண்ணிவிட்டு, கேட்கவே ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நாங்கள் கேட்டோம். பே பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் ஹோட்டலில் வந்து பே பண்ணாமல் போனால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஹோட்டலில் கேட்டோம். ஸோ கிட்டத்தட்ட மெஜாரிட்டியான ஹோட்டல்ஸ் ஒரே மாதிரி தான் ஆன்சர்ஸ் பண்ணாங்க. அதில் ஒரு 3 டைப்பாக ஒரு ஆன்சர்ஸ் வந்துச்சு. அதில் என்னென்னா முதல் டைப் வந்து என்ன சொன்னாங்க, மேக்ஸிமம் எல்லாருமே பே பண்ணிடுவாங்க. அப்படி 1-2 பேர் வருவாங்க, என்ன பண்ணுறது தர்மம்னு நினச்சிட்டு அதை விட்டுட்டு போக வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி சில ஹோட்டலில் சொன்னாங்க. சில ஹோட்டலில் என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு பணம் இல்லாட்டி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவர் என்ன பொருள் வச்சுக்காரோ அந்த பொருளை பிடிங்கி வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்துட்டு அதை வாங்கிக்கங்க அந்த மாதிரி சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சில ஹோட்டலில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில ஹோட்டலில் என்ன சொன்னாங்க, அவர்கிட்ட நாங்கள் என்ன சொல்லிடுவோம், நீங்கள் வந்து எப்படியா பே பண்ணிடணும், வீட்டுக்கு போய்ட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து பே பண்ணிடுங்கன்னு ஒரு நம்பிக்கையின் பேரில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அவரை அனுப்பி வச்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சில ஹோட்டலில் என்ன சொன்னாங்கன்னா அவரை நாங்கள் பிடிச்சி வச்சுக்குவோம், அவங்க வீட்டுக்கோ இல்லை யார் சொந்தக்காரருக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ கால் பண்ண சொல்லி பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னது தான் அவரை விடுவோம் நாங்கள் அப்படின்னு சில ஹோட்டலில் சொன்னாங்க. ஆனால் மெஜாரிட்டியான ஹோட்டலில் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் விட்டுருவோம், அவங்களாம் வந்து நீங்கள் பணத்தை கொடுக்குறதா கொடுங்க இல்லாட்டி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு கேள்வி வச்சு, இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பே பண்ணாட்டி பாத்திரங்களை விடுவீங்களா, தண்ணி தூக்க விடுவீங்களா, மாவாட்டை விடுவீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லை அதெல்லாம் பண்ண விட மாட்டோம், யாரையும் நாங்கள் அவமானப்படுத்த மாட்டோம், இந்த மாதிரி வேலைகளை கொடுத்து அவங்கள அசிங்கப்படுத்த மாட்டோம், உணவு அவங்க ஒரு வேலை சாப்பிட்டுட்டனால நாங்கள் வந்து ஹோட்டல் வந்து எதுவும் பெருசாக லாஸ் ஆகிடாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஹோட்டல்காரங்களும் ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. ஸோ திரைப்படத்தில் காட்டின மாதிரி ஹோட்டலில் வந்து பாத்திரங்களும் விட மாட்டாங்க, தண்ணி இறக்கவும் விட மாட்டாங்க, மாவாட்டம் விட மாட்டாங்க. அதுக்காக யாருமே காசு எடுக்காமல் சாப்பிட போயிடாதீங்க. மேக்ஸிமம் ஃபுட்டை பொறுத்தவரையுமே எல்லாருமே வந்து பே பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். அது வந்து நம்ம ஒரு சென்டிமெண்ட்
சென்டிமெண்ட்லாகவே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பே பண்ணி சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு திருப்தி. திரைப்படத்தில் என்ன காட்டுறாங்களோ அதை அப்படியே நம்ம நம்பிடுறது. திரைப்படத்தில் தண்ணி தூக்குற மாதிரியோ இல்லை மாவாட்டுற மாதிரியோ காட்டிட்டா அதுதான் பண்ண விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிடுறோம். ஆனால் வந்து எந்த ஹோட்டல் முதலாளிகளும் அந்த மாதிரி செய்கிறது இல்லை. இதான் ஒரு உண்மை. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜங்ஷனில் களவாய்வு செஞ்சதில் எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட். உங்களுக்கு இது போல தகவல் ஏதாவது முன்னாடி அனுபவங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. குட் பை.